சொந்தக்காரங்க கூட நீங்கள் கடனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் உங்களை விட்டு விலகி தூரமாக தான் இருப்பாங்க. என்னென்னா அவங்க மனசில் இருக்கிற ஒரு பயம், எங்கே அவங்க நம்மக்கிட்ட கேட்டுருவாங்களோ கடன் இருக்குது அப்படின்னு. அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களோட மைண்ட் தாட் எப்படின்னா, எங்கே நம்மள்ட்ட அவங்க கேட்டுற போகிறாங்க, ஏன்னா அவங்க கடனில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் பழகுவாங்க. என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு 30,000 தான் மாதம் வருமானம் வருது, ஆனால் எனக்கு 4 லட்ச ரூபா கடன் இருக்குது, எப்படி இதுலேருந்து நான் வெளியில் வர்றதுனே தெரியல சிஸ்டர், எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஈஸியாக ஒரு வருஷத்தில் 4 லட்ச ரூபா கடன்லேருந்து நம்ம வெளியில் வந்துட முடியும். எப்படி சிஸ்டர் 30,000 ரூபா சம்பளத்தில் 4 லட்சம் கடன் ஒரு வருஷத்தில் அடைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மனசு வச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. இப்போ 30,000 ரூபா உங்களுக்கு சேலரினா அதை 2ஆக பிரிங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலுமே நீங்கள் இப்போ 50,000 ரூபா சம்பாதிச்சாலும் உங்களோட சம்பளம் 25,000 ரூபா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு கடன் இருந்தால், இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் 30% சேமித்தா போதும். இந்த வீடியோ எதுக்குன்னா, கடன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோட சம்பளத்தை பாதி சம்பளத்தையே நீங்கள் மறந்துடணும். பாதி தான், நான் அந்த 30,000 ரூபானா 15,000 ரூபா தான் நமக்கு சம்பளம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். ஃபஸ்ட்டு சம்பளம் வந்த உடனே சேவிங்ஸ் தான் நம்ம முதல்ல பண்ணணும், அப்புறம் தான் நம்ம செலவு பண்ணணும். இப்போ 15,000 ரூபா நான் பிரித்து எழுதியிருக்கேன். 4 லட்ச ரூபா எந்த மாதிரி கடன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு லோனாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் யார்கிட்டையாவது நீங்கள் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த 4 லட்ச ரூபா கடன் இருக்குது. இதை ஒரு வருஷத்தில் எப்படி நம்ம இந்த கடனை விட்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறத ஒரு 3 சூப்பரான ஐடியா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு போடுறது. அதாவது ஏழை சீட்டு பிடிப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை பக்கத்தில் உள்ளவங்களோ, ஆனால் நம்பிக்கையானவங்களாக இருக்கணும், உங்கள் சரௌண்டிங்லேயே இருக்கிறவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்களாக பார்த்து நீங்கள் 1 லட்ச ரூபா சீட்டு பிடிப்பாங்க, 50,000 ரூபா சீட்டு பிடிப்பாங்க. இந்த மாதிரி எந்த சீட்டு பிடிச்சாலும் பரவாயில்லை, அவங்கக்கிட்ட ஒரு 20 மாதத்துக்கு அவங்க சீட்டு பிடிப்பாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா சீட்டாக இருந்தால் அதில் நீங்கள் 3 சீட்டு நீங்கள் போடுங்க. இந்த சீட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபா சீட்டாக இருந்தால் 2 மாதம் மட்டும்தான் நீங்கள் 5,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். மித்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும். இப்போ 3 சீட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? நம்மளோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 15,000 ரூபா நம்ம சேமிக்க போகிறோம். ஏன்னா நம்ம கடன்லேருந்து வெளியில் வரணுன்னா பாதி அமௌண்ட்டை சேமிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போ 15,000 ரூபாக்குள்ளே தான் இந்த 3 சீட்டுமே உங்களுக்கு வரும். 2 மாதம் மட்டும்தான் நீங்கள் 5,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். மற்ற மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதம் வரைக்கும் 13,000 ரூபாக்குள்ளே தான் கட்டுற மாதிரி இருக்கும். என்னோடய ஏழை சீட்டு நான் போட்டிருக்கேன்ல, அதை நானே சாம்பிளுக்கு காட்டுறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி அது மாறும். அது சீட்டு பிடிக்கிறவங்களை பொறுத்து தான் இருக்குது. 15,000 ரூபாயில் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீடு இல்லாதவங்களுக்கு இது ஈஸியாக முடியும். 15,000 ரூபாயில் ஈஸியாக ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம கடன்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும், வேறு வழி இல்லை. இதுதான் என்னோடய ஏழை சீட்டு, நான் போட்டிருக்க ஏழை சீட்டு. இதை நான் ஒரு சாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணினது 3,650 ரூபா ஃபஸ்ட்டு மாதம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். 2வது சீட்டு பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க, சீட்டு பிடிக்கிறாங்கள்ல அவங்க எடுத்துப்பாங்க. அதனால் அந்த மாதம் நம்ம 5,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். 2வது மாதமும் நீங்கள் 20வது மாதமும் 5,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். மற்ற மாதத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா கூட வரும். ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா 50 ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் 10வது சீட்டு வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 ரூபா அதிகரிச்சுக்கிட்டே வருவாங்க. இது நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வெளியில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கீங்க பணம்னா, அந்த இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கறத விட இதில் முன்கூட்டியே நீங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு இதில் கட்டிட்டு வர்றது என்ன கேட்டால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க முன்னாடியே எடுத்துங்க. இல்லை ஒரு சேவிங் பர்பஸ்க்காக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு சீட்டு எடுத்துக்கலாம். ஒரு 15 சீட்டுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம்தான். நம்ம எவ்வளோ பணம் டோட்டலாக கட்டுவோன்னு பார்த்தீங்கன்னா 85,150 ரூபா தான் நம்ம டோட்டலாக இதில் கட்டுற பணம்.
அந்த பணம் நம்மளுக்கு எந்த மாதம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது சீட்டுலேயே நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சீட்டு எடுத்தாலுமே உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க என்கிட்ட கேட்டது 1 வருஷத்துக்குள்ளே என்னோடய கடனை அடைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா 12வது மாதமே நீங்கள் சீட்டு எடுத்துக்கலாம். இது நான் போடுற சீட்டில் பார்த்தீங்கன்னா 81,000 ரூபா வந்திருக்கு. 12வது சீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட சீட்டை நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 12வது மாதம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் 12வது மாதம் நீங்கள் எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட்டு சீட்டு பார்த்திங்கன்னா சில இடத்துல ஃபுல் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் நான் சேர்ந்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா 97,000 ரூபா தான் லாஸ்ட்டு சீட் எடுக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் சேர்த்துருக்காங்க. என்னென்னா நம்ம ஆர்டி போட்டால் கூட நம்மளுக்கு இந்த அமௌண்ட் இந்த அளவுக்கு வராது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக தான் எனக்கு தெரியுது சீட்டு போடுறது. அதனால் நம்ம 85,000 ரூபா கட்டுறதுக்கு நமக்கு 12,000 ரூபா கூட தான் கிடைக்கிது 20 மாதத்தில். ஸோ அதனால தான் நான் இதில் சேர்ந்துருக்கேன். அந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாதம் 3 சீட்டு உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ளே 13,000 ரூபாக்குள்ளே தான் நமக்கு வரும். ஒரு 10 மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 13,000 ரூபா வரைக்கும் தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்தில் நீங்கள் 3 சீட்டையுமே எடுத்துட்டிங்கன்னா 2,43,000 ரூபா உங்கள் கைக்கு வரும். இப்போ எப்படி நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது சீட்டுக்கு மேலே நீங்கள் எடுங்க. 12, 13, 14 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தி தான் கிடைக்கும். நான் 2,43,000 நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். ஒரு 2,45,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு ஐடியா நான் சொல்லியிருக்கேன் சீட்டு போடுறது. நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 rupees சேலஞ்சு. இதுக்கான வீடியோ நம்ம சேனல்லையே நான் போட்டிருக்கேன். மேலே கார்டில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். டெய்லி 2 ரூபா நம்ம அதிகரிச்சுக்கிட்டு வரதுனால ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறத அதில் ஒரு சார்ட் மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 2 ரூபா சேர்க்க ஆரம்பிக்கிறதுனால நமக்கு இது ஒரு பெரிய தொகையாக தெரியாது. நம்ம அன்னன்னைக்கு பண்ணுற செலவில் இப்போ 10 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி நம்ம எவ்வளோ சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அதில் எழுதி வச்சுருப்போம். அதில் ஒரு 5 ரூபா 6 ரூபான்னா நீங்கள் எடுத்து போட்டுட்டு பாக்கியே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியான சேலஞ்சு, எல்லாருமே பண்ண முடியும். இதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்துகிட்டு பண்ணலாம். ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 1,33,590 ரூபா கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. தேர்டு மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 days சேலஞ்சு. அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 12 மாதத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபா சேர்க்கணும். ஸோ அதுவும் ஒரு சார்ட் மாதிரி போட்டு தான் நான் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். அதை வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். மாதம் 3,000 ரூபா சேர்க்குறதுனால நீங்கள் 12 மாதம் முடிவில் பார்த்தீங்கன்னா 36,000 ரூபா நீங்கள் சேர்த்துருப்பீங்க. டோட்டல் அமௌண்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கோம் 30. இது வந்து செலவில் சேமிக்கிறது அப்படின்னு தான் எதுவும் சொல்லியிருப்பேன். நம்ம பண்ணுற செலவில் சேமிக்கிறது. இப்போ இது 3 அமௌண்ட்டையும் சேர்த்து 1 இயரில் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னா 4,12,000 ரூபா நம்மளால் சேமிக்க முடிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக 1 இயருக்குள்ளே நம்ம இந்த சம்பளத்தில் நம்மளால் 4 லட்ச ரூபா கடனை நம்மளால் அடைக்க முடியும். நமக்கு வருமானமே கம்மியாக வரும்போது நம்மளால் எப்படி நம்ம கடனை அடைக்க முடியும் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு யாரும் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் உங்கள் கடனை அடைங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. ஸோ நம்ம அதை யோசித்து நம்ம தான் ஸ்டெப் எடுத்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம இந்த கடனை விட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. உங்களோட இன்கம்மை பார்த்துக்கோங்க. பாதி பணத்தை மட்டும் நீங்கள் செலவு பண்ணுங்கள். மீதி பணத்தை அப்படியே சேவிங்ஸில் போட்டு யாராக இருந்தாலும் கடன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுங்க. ஏதோ ஒரு வகையில் எல்லா ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா கடனுங்கிற ஒரு சின்ன கடனோ பெரிய கடனோ ஏதோ ஒரு கடனில் தான் இருக்குது. ஸோ அதை விட்டு வெளியில் வரத்துக்கான ஒரு சின்ன டிப்ஸு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது கடனில் இருக்கிறவங்களுக்கு என் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை வந்து ஒரு வீடியோவாக மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்.